விஜய் வந்து காவேரி பார்க்க வராரு. அங்க வந்து காவேரி வந்து பார்த்துட்டு விஜய் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசுறதுக்காக வண்டி வந்து சட்டுன்னு நிறுத்துறாரு. காவேரி முன்னாடி வண்டி நிற்கிறதால செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. "என்னங்க இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னங்க நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க" அப்படின்னு. "இதுதான் உங்க ஊர்ல சர்ப்ரைஸா? இப்படி வந்து நிறுத்தி பயமுறுத்துறீங்க? என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?" அப்படின்னோனே, "என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அப்படிதாங்க பேசுவேன்" அப்படின்றாங்க. சரி இப்ப என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லங்க. உங்ககிட்ட முக்கியமா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்கங்க. நீங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்கீங்க. ஒரு செகண்ட் நிக்கலாம்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கங்க." அப்படின்னோனே, இப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு?" "இல்லங்க நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப சொல்லணும்னு தோணுதுங்க. நீங்க தப்பா நெனைக்கலன்னா நான் சொல்லவா?" அப்படின்னோனே, என்ன இவரு இப்படி நெளியிறாரு? ஒரு வேள லவ்வு கிவ்வு ஏதாவது சொல்ல போறாரோ? ஐய்யய்யோ! இந்த அதுவும் ஸ்கூலுக்கு முன்னாடி இப்படி லவ்வ சொன்னா நான் என்ன பண்றது? ஐய்யய்யோ! பயமா இருக்கே! அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கங்கன்னு உள்ள போய் ஏதோ கார்ல ஐயோ! கண்டிப்பா கன்ஃபார்மா லவ் தான் சொல்ல போறாரு. ஏதோ வந்து ஃப்ளவர் எடுத்துட்டு வந்து நீட்டி ஐ லவ் யூன்னு சொல்ல போறாரு. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ! ஸ்கூல் வேற வச்சே யாரோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குழந்தையோட அப்பா மாரி நடந்துக்கிறாரு இவரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க மனசுல. என்னங்க மனசுலயே என்ன திட்டுறீங்களா? அப்படின்னோனே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு போணும்." அப்படின்றாங்க. சரிங்க, சரிங்க. டென்ஷன் ஆவாதீங்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதவ திறக்கிறாரு. பார்த்தா வந்து அப்படியே உள்ளேருந்து வந்து ஒரு பொக்கே எடுக்கிறாரு. கன்ஃபார்ம் பூன்னு நெனச்சேன். பார்த்தா பொக்கேவே எடுக்கிறாரு. "முடிஞ்சு போச்சு கத." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொக்கே குடுக்க வராரு. "உடனே நிறுத்துறீங்களா? எதுக்கு இந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க?" உடனே வந்து பார்த்தா காதுல கார திறந்துட்டு நம்ம குட்டி காவேரி வராங்க. "விஷ் யூ ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவையும் குடுக்குறாங்க. வாங்கிக்கிங்க." அப்படின்னோனே, அப்ப நீங்க குடுக்க வரலையா?" அப்படின்றாங்க. "நானும் சேர்ந்து தானங்க குடுக்க போறேன்." டாடி நீங்களும் சேர்ந்து குடுங்கப்பா." அப்படின்னோனே, "சரி ஓகே. ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்றாங்க. "இல்ல ரொம்ப நாளாவே இத சொல்லணும்னு சொன்னீங்களே." அப்படின்னோனே, இல்ல உண்மையிலேயே வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி வந்து நீங்க சாரி கட்டிட்டு வரும்போது, என் ஒய்ஃப் வந்து இந்த மாரி தான் இருப்பாங்க ஹோம்லியா. அந்த மாரி இருக்கீங்க. அது சொல்லணும்னு நெனச்சேன். சொல்றதுக்கு சந்தர்ப்பமே அமையல. சாரிங்க. தப்பா நினைக்கலன்னா சொல்றேன். என் ஒய்ஃப் மாதிரி நீங்களும் ஹோம்லியா இருக்கீங்க. அதுதான் சொல்ல வந்தேன்." அப்படின்னு. "ஓ! அவ்வளோதானா?" அப்படின்றாங்க. ஆமாங்க. வேற என்ன நெனச்சீங்க?" அப்படின்னோனே, "வேற ஒண்ணும் நெனைக்கல. நல்ல காலம்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி தேங்க்யூடா செல்லம்." அப்படின்னோனே, மிஸ் இன்னைக்கும் நீங்க பர்த்டே அன்னைக்குமா வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "சரி உனக்கு யாரு எனக்கு பர்த்டேன்னு சொன்னது?" "வேற யாரு? பாட்டி தான் சொன்னாங்க. நேத்து உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க காலையிலேயே கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம்." அப்படின்னோனே, ஓகே, ஓகே. தேங்க்யூ." அப்படின்றாங்க. "சரிங்க மிஸ் நம்ம போலாமா?" அப்படின்னோனே, வரேன்ப்பா." அப்படின்றாங்க. பாய் அப்படின்றாங்க. உடனே வந்து பாய் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டு விஜய் பார்த்துட்டே கிளம்புறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி ஒரு பொக்கே தான் நான் அவளுக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே ஃப்ளவர்ஸ் தான் இன்னைக்கும் நான் இந்த பொக்கேல வச்சிருக்கேன் காவேரி. நீ பாப்பியா காவேரி? அப்படின்னோனே, "இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எங்க டாடி தான் இத செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தாரு." "நல்லாயிருக்கா மிஸ்?" அப்படின்னோனே, "ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையிலேயே எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே தொட்டு ஃபீல் பண்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, பர்த்டேக்கான ஏற்பாடு எல்லாமே பக்காவா பண்ணிட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வந்து காவேரி கிட்ட, சரிடி கேக்லாம் வந்துருச்சு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுச்சு." அப்படின்னோனே, உடனே வந்து யமுனா என்ன பண்றாங்க, காவேரியோட கண்ண வந்து மூடுறாங்க. "ஏய் இப்ப எதுக்குடி கண்ண மூடுற?" அப்படின்னோனே, "அக்கா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு ஒருத்தர இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்ண திறந்து காட்டுறாங்க. பார்த்தா குட்டி காவேரி ஓடி வரா. "ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்களா?" "ஆமா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. மிஸ் மிஸ் உங்களுக்கு பர்த்டேக்கு இவ்வளோ பெரிய கேக் வாங்கியிருக்காங்களா? ரொம்ப அழகா இருக்கு மிஸ். உங்க ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறா. உடனே குழந்தைய பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடில. பெரியம்மா பாசமும், சித்தி பாசமும் அப்படியே வந்து நம்ம கங்காவையும், யமுனாவையும் தள்ளுது. உடனே ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம்லாம் பயங்கரமா குடுக்குறாங்க குழந்தைக்கு. அப்படியே தூக்குறாங்க, கொஞ்சுறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி யோசிக்கிறாங்க. நான் தாண்டி குழந்தைய பத்தி நெறைய விஷயங்கள் இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதாண்டி இந்த மாரி அன்பா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க நம்ம சாரதா. "இதுல என்னம்மா இருக்கு? குழந்தைகிட்ட அன்ப காட்ட வேண்டியது தான்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. பின்னாடியே நம்ம விஜய் வராரு. விஜய பார்த்தோனே காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா சூப்பரா வராரு விஜய். "ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் குடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கேக் கட் பண்றாங்க.